ஒரு வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற விஷயம் ஒருத்தர் இந்த அளவுக்கு பாதிக்குது. அது ஒரு மனசு கஷ்டம். ஆனா அது பண்ணணும்னு அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க அந்த கேமுக்காக. அப்படி பார்த்தா கேம்ல அவங்களும் அடிச்சிருப்பாங்க. பாருக்கும் கண்ணு வீங்கி அவ்வளவு விழுந்து பாரு எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு கேமா நினைச்சு அவங்க பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஒரு பின் விளைவுகள் வரும்ட்டு கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா அவங்க 2 பேரும் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்க. எனிவே அது ஒரு கேம், அதை அப்படியே நம்ம இது பண்ணிடலாம். வேற என்னமோ அழுது எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட்ல உள்ள போறோம். சக கலைஞன் அவனும் ஒரு அச்சீவ்மெண்ட்ல உள்ள வந்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு ஹீரோ ஆகணும், அவன் நினைச்ச கார் வாங்கணும், அவன் இப்படி வாழணும், எனக்கு கல்யாணம் பண்ணி இப்படி இருக்கணும், அவங்க அம்மா தவறிட்டாங்க அப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவனுடைய கனவு அந்த இடத்துல வேஸ்டா போச்சுடும் போது எனக்கு அழ வரலன்னா நான் மனசுலே இல்லை. நான் வெளியே போற மாதிரி நான் வெளியே போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு.